ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீவான் மூவி பார்க்க போறோம். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு கிளப்பை காட்டுறாங்க. அதுல ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒரு பாட்டில ஸ்பின் பண்ணி விடுறாங்க. அது ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட வந்து நிக்குது. அப்ப சுத்தி இருக்கிறவங்க, நீ ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ட்ரிங்க்ஸை குடிக்கணும், அதுக்கப்புறமா ஹீரோவோட பேண்ட கழட்டி அவன் உள்ள என்ன ஜட்டி போட்டிருக்கான் அப்படிங்கிற கலரை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஹீரோயின் எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்காம அந்த ட்ரிங்க்ஸை வேகமா குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோவா காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்கிற அதே கிளப்ல தான் ஹீரோவுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஹீரோயின் உள்ள வரா. இதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரே ஷாக்கு. அவ ஸ்ட்ரைட்டா ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்றா. ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபியான்சேவோட அங்கிள். அதனாலதான் இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ வேக வேகமா ஹீரோவோட மடியில வந்து உட்காந்துட்டு, இப்ப எனக்கு என்ன தேவைன்னா, நீங்க உங்களோட பேண்ட கழட்டி உள்ள என்ன கலர்ல சட்டி போட்டிருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இதை கேட்டு ஷாக் ஆகுது. நீ என்ன பண்றங்கிறது உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ திருப்பியும் அதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷாவே, நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு, ஃபர்ஸ்ட் நான் என்னோட பெட்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களோட ஜட்டி கலர் என்ன அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் உங்களோட மருமகனை விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, இப்ப நீ அவனை பத்தி தெளிவா என்னதான் கேட்க வர அப்படின்னு கேக்குறான். இதுக்கு ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அவனை போட்டு தள்ளணும், அவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதனால ஹீரோவும் நீ எதுக்காக இப்படி சொல்றன்னு கேட்கும்போது ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள, ஏன்னா நான் ரீபான் ஆகி வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறா. அப்பதான் இதுக்கு முன்னாடி லைஃப்ல இவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத காட்டுறாங்க. இதுல ஹீரோயினோட ஃபியான்சே ஹீரோயினை ரொம்பவே கொடுமைப்படுத்துவான். அதுக்கப்புறம் கடைசியா உன் கூட எல்லாம் நான் வாழ மாட்டேன், வாழ்ந்தா இவ கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்டெப் சிஸ்டரை கை காட்டுறான். இதனால ஹீரோயின் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறா. உனக்கு என்ன பிடிக்கலையா, என்னோட ஸ்டெப் சிஸ்டரை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட வாயில ஏதோ மாத்திரையை போட்டுட்டு தண்ணிக்குள்ள ஹீரோயினை புடிச்சு முக்குறான். இப்ப ஹீரோ தான் ஹீரோயினை வந்து காப்பாத்திருப்பான். அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு, அங்கிள் நீங்க கடைசியா வந்துட்டீங்களா, இத்தனை நாள் என்னை எதுக்காக கண்டுக்காத மாதிரி இருந்தீங்க, எனக்கு கடைசியா உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், நான் கண்டிப்பா சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து அப்படிலாம் இல்ல, நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து இறந்துடுறா. அப்ப ஹீரோ வந்து ரொம்பவே கதறிக்கிட்டு ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்றான். ஆனா ஹீரோ அப்ப அவனோட மனசுல என்ன நினைச்சான் அப்படிங்கறத இங்க காட்டல. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள, நான் போன ஜென்மத்துல என்னோட வயசு அதுக்கப்புறம் என்னோட வீட்ல சொன்னாங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான் நான் ஜின்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா உண்மையாவே நீங்க என் மேல வச்சிருந்த பாசம் வந்து எனக்கு தெரியாம போச்சு. ஆனா இந்த வாட்டி நான் உங்களோட பாசத்தை மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இப்ப ஹீரோ கேக்குறான், சும்மா என்கிட்ட இப்படி பாசாங்கு பண்ணிக்கிட்டு இருக்காத, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பார்த்தா நடுராத்திரி 2 பேரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் முன்னாடி நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறா, இந்த நைட்ல எங்கேயாவது ரிஜிஸ்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ வந்து நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் மேரேஜ் சர்டிபிகேட்டோட வெளியே வராங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஹீரோ வந்து தன் மேல எவ்வளவு லவ் வச்சிருந்தா இவ்வளவு சீக்கிரமா வந்து எல்லா வேலையும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கூப்பிடும்போது ஹீரோயின் வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவை போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்ப ஹீரோ ஒரு படி மேல போய் ஹீரோயினை தூக்கிக்கிட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, தாராளமா போய் குளிச்சுட்டு வா, உனக்கான எல்லா திங்ஸுமே இங்க நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, இதுக்கு முன்னாடி வந்து நம்மள எவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இப்பவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னை எவ்வளவு நாளா இப்படியே லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ரொம்பவே புல்லரிச்சு போயிடுது. டக்குன்னு போய் கிஸ் பண்ணிடுறா. பதிலுக்கு ஹீரோவும் கிஸ் பண்றதுக்காக வரான். அவனுக்கும் ஏக்கம்லாம் இருக்கும்ல, அதனால கிஸ் பண்றதுக்கு வரான். அப்ப ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. திருப்பியும் கிஸ் பண்றதுக்கு வரான். திருப்பியும் ஹீரோயின் தடுக்கிறா. இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணக்கூடாது, ஒழுங்கா ஆன்சரை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, இது என்னோட ஏரியா, உன்னோட ரூல்லாம் இங்க செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். 2 பேரும் நல்லா டீப்பா கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிவபூஜையில கரடி பூந்த மாதிரியே அங்க சுத்திட்டு இருக்கிற கிளீனிங் மிஷின் ஹீரோவோட காலை போய் இடிக்குது. கொஞ்சம் வழி விடுங்க, நான் கிளீன் பண்ணணும்னு சொல்லி
சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்குது. ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. திருப்பியும் கிஸ் பண்றத ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா திருப்பியும் வந்து வழிய விடுங்க, வழிய விடுங்கன்னு இது பாட்டுக்கு இடிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால ஹீரோ கடுப்பாகிடுறான். ஒரு பக்கம் ஹீரோயின் வேற, "ஃபர்ஸ்ட்டு நீங்க அத பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கருந்து ஓடிட்றா. அடுத்த நாள் காலையில ஹீரோ சேர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயினோட ஃபோனுக்கு அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவளும் அட்டெண்ட் பண்ணி பேசுறா. "நீ உன்னோட தங்கச்சிகிட்ட ரொம்பவே ரூடா நடந்துக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். ஒழுங்கா உன்னோட தங்கச்சிகிட்ட வந்து சாரி கேளுன்னு" சொல்லிட்டு திட்டிட்டு கால கட் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் நெனைக்கிறா, "நான் இவ்வளோ நாள் அமைதியா இருந்ததுனால தானே நீங்க ஓவரா ஆடுறீங்க. இப்ப நான் யாரு அப்படிங்கிறத காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு போறா. அங்க ஹீரோயினோட ஸ்டெப் மதரும், ஸ்டெப் சிஸ்டரும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸ்டெப் மதரும் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கிற மாரி தான் தெரியுது. ஹீரோயின் உள்ள வர்றத பார்த்துட்டு, "இங்க எதுக்காக வந்தேன்னு?" கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "இங்க நெறைய குப்பைங்க இருக்கு. அத தூக்கி வீசலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கு தங்கச்சி, "இப்ப நீ என்னதான் சொல்ல வர?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒழுங்கா அம்மாவும் பொண்ணும் வாய மூடிட்டு போய் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறி போறா. அங்க தங்கச்சியோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா போட்டு உடைக்கிறா. மாடியிலருந்து எல்லாத்தையுமே தூக்கி எறியிறா. அப்ப அம்மாவும் பொண்ணும் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. "நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ என்னோட திங்ஸ் எல்லாம் போட்டு இப்படி உடைச்சுட்டன்னா, நாளைக்கு எத நான் போட்டுட்டு போவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. கடைசியா இந்த விஷயம் மட்டும் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அப்பா வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க. அதனால ஒழுங்கா எங்ககிட்ட சாரி கேட்டுட்டு இங்கருந்து போயிடு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. திருப்பி திருப்பி போட்டு எல்லாத்தையுமே உடைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால தங்கச்சி இவள இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு மேல ஏறதுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள, அதுக்குள்ள இங்க ஒரு பக்கம் அம்மா வேற ஹீரோயின் கிட்ட, "நீ இப்படி பஜாரி மாதிரி இருக்கன்னா, உன்னோட அம்மாவும் இப்படிதான் இருந்திருப்பா. அதனால தான் உங்களோட அப்பாவுக்கு உங்கள பிடிக்கல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. அவ அங்கருந்து வேகமா கீழ கத்தியோட இறங்கி வரா. இப்ப அவங்க 2 பேத்துக்கிட்டயும், "என்னோட அம்மாவ பத்தி திருப்பி இன்னொரு வார்த்தை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வயித்துலயே ஒரு கோடு போட்டு விட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவ மிரட்டுறா. அதுக்கப்புறம் 2 பேத்தையும் கத்தியால குத்த வர மாதிரி மிரட்டிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து அப்பாவுமே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின அடிச்சிடுறாங்க. "ஒழுங்கா தங்கச்சிகிட்ட சாரி கேளு, இல்லன்னா உன்னோட கால உடைச்சிருவேன்" அப்படின்னு சொல்லும்போது, அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோ அப்பாவ உதைச்சிடுறான். அதனால அப்பா கீழ விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருக்கிறவங்க கிட்ட, "ஒழுங்கா ஹீரோயின் கிட்ட சாரி கேளுங்க. இல்ல அப்டின்னா, நடக்கிறதே வேறயா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, அப்பா வந்துட்டு, "எல்லா தப்புமே அவ மேல தான். எதுக்காக நாங்க சாரி கேட்கணும்?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ வந்துட்டு, "அது என்னோட ஆளு" அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவுக்கு ஒண்ணும் புரியல. "உங்களோட ஆளுன்னா இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? அவ நெறையவே தப்பு பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "இப்போ உன்னோட கையாலயே நீ உன்ன அடிச்சுக்கணும். இல்ல அப்டின்னா, இங்க இருக்கிறவங்கள வச்சு நான் உன்ன அடிக்க விடுவேன்" அப்படின்னு சொல்லும்போது, அப்பா திருப்பியும் திரு திருன்னு முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட பாடி கார்ட கூப்ட்டு அப்பாவ தனியா அனுப்பி வச்சுடுறான். ஏன்னா, அப்பாவ அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அம்மா வந்து ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. சாரியுமே கேட்குறாங்க. ஆனா, ஹீரோ வந்து, "நீங்க என்கிட்ட சாரி கேட்க தேவையில்ல. ஹீரோயின் கிட்ட தான் சாரி கேட்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுமே சாரி கேட்குறாங்க. ஹீரோயின், "நீங்க என்ன மட்டும் அசிங்கப்படுத்தல. என்னோட அம்மாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்துனீங்கன்னு" சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பாடி கார்டு வந்து அப்பா மயங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவ அங்க கொண்டு வந்து போடுறாங்க. ஆனா, ஹீரோ வந்து அவன் மூஞ்சில தண்ணி ஊத்தி திருப்பியும் அடிங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறான். அதனால அப்பாவோட ஃபேஸ்ல தண்ணி ஊத்துறாங்க. அப்பாவுமே கண்ணு முழிச்ச பிறகு ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் தங்கச்சியுமே வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும். இதுக்கு மேலயும் இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்கள வீட்ட விட்டு வெளிய தொரத்திருவேன்னு" சொல்லிட்டு மிரட்டிட்டு ஹீரோ கூட அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் தங்கச்சி யாருக்கோ கால் பண்ணி, "என்னோட அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போனா. அவ பண்ண சீன பார்த்து என்னோட வயிறே கலங்கி போயிருக்கு" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினோட கன்னத்துல மருந்து போட்டுட்டு இருப்பான். ஹீரோ ஹீரோயின் கிட்ட கோபமா, "உன்னாலயே உன்ன காப்பாத்திக்க முடியல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அங்க போன?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "நான் இப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் நீங்க தான் வந்து என்ன காப்பாத்திட்டீங்கல்ல. அதனால என் மேல கோவப்படாதீங்க. சரி, இப்ப அதுக்காக உங்களுக்கு என்ன கைமாறா நான் செய்யட்டும்? உங்களுக்கு வேணும்னா நான் என்னையே வந்து குடுக்கட்டுமான்னு" சொல்லி கேட்டுட்டு ஹீரோவோட பேர சொல்றா. ஹீரோ என்ன எதுக்காக பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "அப்படின்னா இது பிடிக்கலையா? நான் வேணும்னா ஹஸ்பண்டுன்னு கூப்பிடவா? இல்லன்னா புருஷான்னு கூப்பிடவா? இல்லன்னா ஹபின்னு கூப்பிடவா? இல்லன்னா ஹனின்னு கூப்பிடவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணொன்னா கேட்டுட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் கிட்ட வர வர ஹீரோவுக்குமே ஆசை அதிகமாயிடுது. இவளோட ஸ்மைல் ரொம்பவே அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுட்டு டக்குனு ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போன்னு பார்த்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற அங்க வந்து நிக்கிறா. இவங்க 2 பேத்தையும் இப்படி பார்த்து அவ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, "2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "அது ஒண்ணும் இல்ல. அப்பா வந்து என்னோட கன்னத்துல அடிச்சுட்டாங்களா, அதுக்காக தான் அங்கிள் மருந்து போட்டுட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றா. பக்கம் ஹீரோ வேற ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்பவே எம்பாரஸிங்கா இருக்குன்னு" சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஃப்ரெண்டு வேற,
வேற, "உன்னோட அப்பா தான் உன்ன அடிச்சுட்டாங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். அதுக்காக ஒரு பிளான் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "என்கிட்ட ஏற்கனவே ஒரு பிளான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டோட காதுல எத பத்தியோ பேசுறா. ஆனா என்ன பேசுறா அப்படிங்கிறத இங்க காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட, "என்னோட ஃப்ரெண்ட் கூட நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வரேன். நீங்க அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்கருந்து கெளம்பிடுறா. இதனால ஹீரோக்கு கடுப்பாகுது. "என்ன பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாளே" அப்படின்ட்டு அவனும் உட்காந்துகிட்டு இருக்கான். அப்ப போன ஹீரோயின் திருப்பியுமே வந்து ஹீரோவ ஹக் பண்ணிட்டு, "இப்ப கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால தான் இங்கேருந்து போறேன். போயிட்டு சீக்கிரமாவே வந்துருவேன் ஹனி" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட லிப்ஸ்லயே வந்து கிஸ் பண்ணிட்டு அங்கருந்து போயிடுறா. ஹீரோக்கு இப்பதான் அவனோட ஃபேஸ்ல ஸ்மைலே வருது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஜின்னும் ஹீரோயினோட தங்கச்சியும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப தங்கச்சி வந்து அவளோட வயித்த பிடிச்சுக்கிட்டு, "நான் வந்து இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால கூடிய சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா என்னோட வயித்துல வளர்ற குழந்தை ரொம்ப நாள் வெயிட் பண்ணாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் வந்துட்டு, "நீ எதுவும் கவலைப்படாத. உன்னோட அக்காவ கழட்டி விட்டுட்டு நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு இவளும், "நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோயினும், ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள, "இந்த ஃபோட்டோ தான் நாளைக்கு ஆன்லைன் ஃபுல்லாவே வைரலா போய்க்கிட்டு இருக்கணும்" அப்படின்ற மாதிரி நெனைக்கிறா. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் அங்க ஒளிஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஜின் கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோயின் அங்கிருந்து போறதுக்கு தான் ட்ரை பண்றா. பட் இருந்தாலும் அவன் விட மாட்டேங்கிறான். "நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பக்கம் தங்கச்சி வேற, "நாங்க 2 பேரும் சும்மா தான் இங்க வந்தோம்" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இவங்க 2 பேத்தையும் பார்க்கறா, பின்னாடி இருக்கிற போர்டையுமே பார்க்கறா. "நீங்க 2 பேரும் இதுக்குள்ள இருந்து வெளிய வர்றீங்க அப்படின்னா, இவ வந்து பிரெக்னன்ட்டா இருக்காளா?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் கத்துன கத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே அங்க வர ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அழுக ஆரம்பிக்கிறா. "இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ கூட அஃபேர்ல இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க 2 பேத்த பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே தங்கச்சி வந்து இந்த சின்ன ஹீரோயின் பக்கமா தள்ளி விடுறா. "அவள சமாதானப்படுத்து" அப்படின்னு சொல்லிட்டு. இத ஹீரோ பார்த்துட்டு ஹீரோயின அவன் பக்கமா இழுத்துக்கிறான். ஜின் ஹீரோவ பார்த்து, "அங்கிள் நீங்க இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து, "நான் எங்க போனாலும் உன்கிட்ட சொல்லிட்டு தான் போணுமான்னு" கேட்கறான். உடனே இவனும் வாய மூடிடுறான். அப்ப ஹீரோயின் வந்து ஜின் கிட்ட, "இனிமே நம்ம 2 பேத்துக்குள்ள எதுவுமே கிடையாது. நம்மளோட என்கேஜ்மெண்ட்ட இத்தோட நிறுத்திக்கலாம்" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து, "கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னை விட்டா உன்ன வேற யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? கல்யாணம் நின்றுச்சுன்னு தெரிஞ்சா, கண்டிப்பா உன்ன யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவ புடிச்சு டக்குன்னு எல்லார் முன்னாடியுமே கிஸ் பண்ணிட்டு, "நான் இவர ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு அவனோட மனசுக்குள்ள, "அப்படின்னா இப்ப என்ன யூஸ் பண்ணியிருக்காளோ?" அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு பக்கம் இவன் வேற, "உனக்கும் என்னோட அங்கிளுக்கும் இடையில எவ்வளோ ஏஜ் கேப் அப்படிங்கிறத மறந்துட்டியா? நீ சும்மா என்கிட்ட விளையாடாம திருப்பி என்கிட்டயே வந்துரு" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ விடுற மாதிரி இல்ல. ஹீரோயின தான் பக்கமா இழுத்துக்கிறான். இப்ப ஹீரோ ஜின் கிட்ட, "இப்ப கூட உன்னால வெட்கமே இல்லாம இப்படி கேட்க முடியுதுல்லன்னு" கேட்கறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "இப்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் குடுக்குறேன். நீ வந்து என் கூட இருக்க விரும்புறியா? நான் உன்ன கட்டாயப்படுத்தலல்ல. அது மட்டும் இல்லாம நேத்து நைட்டு" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏதோ சொல்றதுக்கு வரான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் ஹீரோவ ஸ்டாப் பண்ணிட்டு, "அமைதியா இருங்க. நேத்து நைட் நடந்தத பத்தி நான் பேச விரும்பல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு உனக்குள்ள ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு, ஹீரோயின அங்கருந்து அவனோட தோள்ல தூக்கிட்டு நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றான். அப்ப பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு வேற இத பாத்துட்டு, "என்னோட ஃப்ரெண்ட் என்ன தோள்ல தூக்கி போடுறீங்க?" அப்படின்னு கேட்கறா. இதுக்கு ஹீரோ வந்து, "உன்னோட ஃப்ரெண்ட் அப்படி ஒண்ணும் நான் எதுவும் பண்ணிட மாட்டேன்னு" சொல்லிட்டு, ஹீரோயின அங்கருந்து கூட்டிட்டு போறான். இப்ப தங்கச்சி ஜீன் கிட்ட, "எல்லாமே என்னால தான். சாரி" அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின அவனோட காருக்குள்ள போட்டுட்டு பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் ஹீரோவ ஸ்டாப் பண்ணிட்டு, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு ஹீரோ, "உனக்கு இப்ப பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுதே. நீ என்ன யூஸ் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ திருப்பியும் ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அப்போன்னு பார்த்து தான் ஜின்னும் தங்கச்சியும் அங்க வராங்க. ஜின் இத பார்த்து ஷாக் ஆயிட்டு, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "கண்ணு தெரியல. நான் உன்னோட மாமாவ கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணி காட்டுறா. அப்ப ஹீரோ அவனோட மனசுக்குள்ள, "இவ ஜின்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்ன திருப்பி திருப்பி யூஸ் பண்றாளோ?" அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இன்னொரு பக்கம் ஜின் வேற அங்கிள் கிட்ட, "நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஒரு பெரிய மனுஷன் இப்படிதான் பண்றதா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ ரொம்பவே அசால்ட்டா, "இல்ல உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இவனுக்கா செம கடுப்பாகுது. ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு இப்ப செம கடுப்பா இருக்கு. ஹீரோயின ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட கழுத்த பிடிச்சு, "உண்மையா சொல்லு. நீ என்ன யூஸ் பண்ற தானே?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "அப்படிலாம் இல்ல. நான் உங்கள வந்து லவ் பண்றேன். அது மட்டும்
இல்லாம இப்ப இருக்கிற மாதிரி லைஃப் லாங் நான் உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு அப்படின்னா சரி, எல்லாத்தையுமே நீ தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச. இதுக்கப்புறம் நான் வந்து உன்ன விடுற மாதிரி இல்ல. என்கிட்ட இருந்து இதுக்கு மேல தப்பிக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சு விடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஜின் அவனோட தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி அங்கிள் என்னோட ஃபியான்சேவ கரெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாத்தா வந்து இவன் மேல தான் கோவப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் உன் மேல தானே தப்பு. நீ எதுக்கு அந்த பொண்ணோட ஆஃபர் வச்சிருந்த அப்படின்ட்டு. அப்ப ஜின்னோட அம்மா ஜின்னுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஹீரோ இதுக்கான கரெக்ட்டான விளக்கம் குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வராங்க. இப்ப போய்க்கிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு கரெக்ட்டான விளக்கத்த நாங்க குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போய் உட்கார்றாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ஜின் வந்து என்னோட ஸ்டெப் சிஸ்டர் கூட சேர்ந்து என்ன ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் தான் நான் இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. கடைசியா அந்த ப்ரூஃபையுமே காட்டுறா. அப்ப தாத்தா ரொம்பவே டென்ஷன் ஆகி திருப்பியும் ஜின்ன அடிக்கும்போது, ஜின்னோட அம்மா தான் ஜின்னுக்காக சப்போர்ட் பண்றாங்க. என்னோட பையன எதுக்காக அடிக்கிறீங்க? அவங்க 2 பேத்தையும் வேணா இங்கேருந்து வெளிய அனுப்புங்க. வேணும்னா அவங்க சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தோட நேம மென்ஷன் பண்றாங்க. அப்ப அப்பா வந்து அம்மாவ அடிச்சுட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சப்போர்ட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட பையன் பண்ணது தப்புதாம்மா. அதுக்காக வேணும்னா உனக்கு நஷ்ட ஈடா நான் ஏதாவது குடுத்துடுறேன். பேசாட்டி நான் உனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அமைதியா இருக்கா. இப்ப அம்மா ஒரு இடத்த பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல. அத பத்தியே ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இங்க ஒரு பக்கம் அப்பா வந்துட்டு, "நான் உனக்கு 2 அபார்ட்மெண்ட் தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் ஹீரோயின் அமைதியா இருக்கா. அதுக்கப்புறம் திரும்பியும் 3 அபார்ட்மெண்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "ஓகே அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறா. ஆனா அதுக்கப்புறம் கூட தாத்தா ஜின்ன விடுறதா இல்ல. திருப்பியும் முட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மென்ட்டா குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜின் வந்துட்டு மனசுக்குள்ள, "இந்த வாட்டி வேணும்னா நீ தப்பிச்சிருக்கலாம். அடுத்த வாட்டி தப்பிக்க முடியாது" அப்படின்னு நெனைக்கிறான். அதுக்கப்புறம் ஜின்னோட பாட்டி, ஹீரோ, ஹீரோயின் சொல்லிட்டு 3 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வேணும்னே ஹீரோவோட கால உரசிக்கிட்டே இருக்கா. ஹீரோ ஸ்டாப் பண்ணுன்னு சொல்றான். அப்படியும் ஹீரோயின் வந்து கேட்கவே மாட்டேங்கிறா. அப்பதான் பாட்டி சொல்றாங்க, "கூடிய சீக்கிரமாவே உன்னோட என்கேஜ்மென்ட் பத்தி உன்னோட வீட்ல வந்து நான் பேசுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நைட்டும் ஆகுது. 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்லயே தங்கிடுறாங்க போல இருக்கு. இப்ப ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பெட்ஷீட்குள்ள இருந்து ஹீரோயின் வரா. இத பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு, "இங்க என்ன நீ பண்ற?" அப்படின்ட்டு கேட்குறான். ஹீரோயின், "உங்க கூட படுத்தா தான் எனக்கு தூக்கமே வரும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "சும்மா இப்படி எப்ப பார்த்தாலும் ஆக்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காத. நீ ஜின்ன பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்க போற" அப்படின்னு கேட்குறான். இப்ப ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. திருப்பி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து அப்படின்னா வேற உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ட்டு கேட்குறான். அப்ப ஹீரோயின் ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு, "நீ தான் வேணும்" அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்ப ஹீரோ கேட்குறான், "நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்றதுக்கு நம்ம ஒண்ணும் ஒரிஜினல் கப்பிள்ஸ் கிடையாதே" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "நீங்க இப்படி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகுது போலன்னு" கேட்குறா. இப்ப ஹீரோ சொல்றான், "கடைசியா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு. இல்லன்னா பின்விளைவு ரொம்பவே மோசமா இருக்கும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "என்ன மாதிரியான பின்விளைவுன்னு சொல்ல முடியுமான்னு?" கேட்கிறா. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "நீயா தான் இங்க வந்த அப்படிங்கிறத மறந்துறாதன்னு" சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஜின்னோட பாட்டி வேற கீழ இருந்து, "மேல என்னப்பா சத்தம்?" அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது ஜின்னோட பாட்டி தான் ஹீரோவோட அம்மா. இப்ப ஹீரோ வந்து, "ஒண்ணும் இல்லம்மா, என்னோட ரூம்ல சின்ன பூனை புகுந்துட்டு, அததான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பாட்டுக்கு திருப்பி அவனோட வேலைய ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்ப ஹீரோவோட அம்மாவுமே அங்க வந்துட்டு, "ஏன்டா டேய்! உன்னால கொஞ்ச நாள் கூட வெயிட் பண்ண முடியாதான்னு?" கேட்கும்போது, ஹீரோ வந்து சொல்றதுக்கு தயங்குறான். உடனே ஹீரோயின் வந்து, "தப்பெல்லாம் என் மேல தான்" அப்படின்ற மாதிரி ஹீரோவ ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அம்மா கிட்டயுமே, "நான் தான் வந்து கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி, சரி அப்படின்னா நீங்க கன்டின்யூ பண்ணுங்க" அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்கருந்து போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் கேட்கிறா, "நீங்க என்ன இப்படி கவனிச்சுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லங்கிற மாதிரி அங்கருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸா வந்துட்டு, "நான் உங்கள ரொம்பவே மிஸ் பண்றேன் தெரியுமா? என்னை விட்டு போகாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரா. அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுமே வந்துடுறா. இந்த ஃப்ரெண்டு ஜின்னோட சிஸ்டராவும் இருப்பா போல இருக்கு. இப்ப ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கிற வேலைய இவளுமே நோட் பண்ணிட்டு, 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் வந்து, "இங்க பாரு, நான் உனக்கு ஆன்டி ஆகப் போறேன். ஒழுங்கா மரியாதையா பேசு" அப்படின்னு சொல்லும்போது, இவளும் ஆன்டின்னு சொல்லி கலாய்ச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவுமே அத ஸ்டாப் பண்ணிட்டு, "இன்னைக்கு நான் உன்னோட அம்மா கிட்ட என்கேஜ்மெண்ட் பத்தி பேசப் போறேன். அதுக்காக பிரைட் பிரைஸா இதெல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய திங்ஸ காட்டுறாங்க. ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் இத பார்த்து செம ஜாலியாகிடுது. அப்ப ஹீரோயின் அம்மா கிட்ட சொல்றா, "இப்போதைக்கு எங்களுக்கு இடையில கல்யாணம் ஆகப் போகுது அப்படிங்கிறது வெளிய யாருக்கும் தெரிய வேணாம். ஏன்னா தெரிஞ்சா பிரச்சனை
வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு தங்கச்சிக்காரையுமே வந்துட்டு, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டு வந்து உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றா. பதிலுக்கு தங்கச்சி வந்துட்டு, நாளை பின்ன நானுமே வந்து யூ ஃபேமிலியோட மருமகளாக போறேன். ஏன்னா ஜின்னோட குழந்தை என்னோட வயித்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, ஆமா உன்னோட அம்மா மாதிரி தானே நீயும் இருப்ப. 2 பேருமே வந்து இல்லீகலா தான் குழந்தை பெத்துப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த தங்கச்சிக்காரிக்கு கோவம் வந்து ஃப்ரெண்ட் அடிக்கிறதுக்காக கை ஓங்குறா. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் வந்து இந்த தங்கச்சிய அடிச்சிடுறா. போதாத குறைக்கு திருப்பி இந்த ஃப்ரெண்டு வந்து அந்த தங்கச்சிய அடிக்கிறா. மாத்தி மாத்தி 2 பேரும் அடிச்சிடுறாங்க. அப்ப ஜின்னோட அம்மாவுமே அங்க வந்து, இங்க என்ன பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இவங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல, இந்த மாதிரி இவளே வந்து ஒரு இல்லீகலுக்கு பிறந்த குழந்தை. இவ திருப்பி இன்னொரு இல்லீகல் குழந்தைய பெத்தெடுக்க போறா அப்படின்னு சொல்லும்போது, இவங்களுக்கும் டென்ஷன் ஆகிடுது. என்னோட மருமகளே நீ வந்து இப்படி சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பாடி கார்டை விட்டு ஹீரோயினை பிடிக்க சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து வேணும்னே இவங்க 2 பேரும் என்ன புல்லி பண்ணாங்க, அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி போட்டு குடுக்குறா. பதிலுக்கு ஹீரோ வந்து நீயும் அவங்கள அடி அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் வந்து வேணும்னே 2 பேத்தையும் அடிக்கிறா. இப்ப ஜின்னோட அம்மா இத பத்தி நான் ஜின்னோட தாத்தா கிட்ட சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நடக்க போறத கூட சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட பாடிகார்ட விட்டு அவங்க 2 பேத்தையும் அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பும்போது தான் ஃப்ரெண்ட் அங்கேயே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோயின் ஃப்ரெண்ட திரும்பி பார்க்கும்போது, ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹஸ்பண்ட பார்த்ததும் என்ன விட்டுட்டல அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து அப்படிலாம் இல்ல. வா 3 பேரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிங்க்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில வெட்டிங் நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உள்ள நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. இத பார்த்த ஜின் வந்துட்டு, "நீ எனக்கு வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, ஹீரோயின் வந்து கொஞ்சம் மரியாதை குடுத்து பேசு. ஏன்னா நான் இப்போ உனக்கு ஆன்டி அப்படின்னு சொல்றா. இப்ப தாத்தாவும் ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. உடனே ஜின் வந்து ஹீரோ கிட்ட சாரி அங்கிள் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கிட்ட சாரின்னு மட்டும் சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஆன்டி எங்க போச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் திருப்பியும் சாரி ஆன்டி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த ஜின்னு தனியா வந்து யாருகிட்டயும் போன்ல இன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் கண்டிப்பா சாகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா வந்துடுறாங்க. ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ஹீரோவோட கையில ஹீரோயினோட கைய பிரிச்சு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஸ்டேஜ்ல ஏறுறாங்க. அப்ப மேல இருக்கிற லேம்ப் ஹீரோ மேல பட்டுருது. ஹீரோக்கு பயங்கரமா காயம் ஏற்பட்டுருது. எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்லயுமே சேர்க்கறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பதட்டமா இருக்கா. ஹீரோக்கு என்ன ஆகுமோன்னுட்டு. இப்ப டாக்டருமே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இப்ப ஹீரோவோட உடம்பு பரவாயில்ல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப திருப்பியும் அவங்க அத பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவோட பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது, ஹீரோ திடீர்னு தூக்கத்திலேயே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். இத பார்த்து ஹீரோயினுக்கும் பயம் வந்துருது. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மாவுமே வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட ஃபேமிலில இல்லீகலா பொறந்த ஒரு பையன் இருப்பான் போல இருக்கு. அந்த பையன யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ இப்ப உட்கார்ந்துருக்கான். இது வந்து அமெரிக்கால நடக்குது, இங்க நடக்கல. இப்ப அந்த இல்லீகல் பையன அப்யூஸ் பண்ண அந்த ஆளு, திருப்பியும் ஹீரோ கிட்ட வந்து சட்டையெல்லாம் கழட்டிட்டு நெருங்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதனால ஹீரோ வந்து ரொம்பவே பயந்துடுறான். ஆனா அதுக்குள்ள ஹீரோவோட ஃபேமிலில இருக்கிறவங்க ஹீரோவ காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இல்லீகல் பையனோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஹீரோவ போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற பாட்டி, "அவன எதுக்காக அடிக்கிற? அவனும் ஒரு விக்டிம் தானே" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க இத ஏத்துக்கிற மாதிரியே இல்ல. ஆனா செத்தது வந்து என்னோட புள்ளையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மயக்கத்துல இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ஹீரோவ எழுப்புற மாதிரி ஒரு சீன காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்ப நடக்கிறத காட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட, "அவன் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்பவே கோழையா இருந்தான். உன்ன பார்த்த பிறகு தான் அவனே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டான். சோ அதனால உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவன நீ கொஞ்சம் லவ்வோட பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவ பார்த்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு ஹீரோ நைட்டு காணாம போயிடுறான். இவளும் வந்து பதறி போய் ஹீரோவோட அம்மாக்கு கால் பண்ணி சொல்றா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ஹீரோ இருக்கிற இடத்தையுமே கண்டுபிடிச்சுட்டு ஹீரோ கிட்ட போகும்போது, ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகி ஹீரோயின ஹர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயினோட ஃபேஸ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது தான், அவனுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபேஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஞாபகம் வருது. அதனால இவனுமே ஹர்ட் பண்றத நிறுத்திடுறான். அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "நான் இதுக்கு முன்னாடி உங்கள லவ் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டதே கிடையாது. இப்ப சொல்றேன் ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்றான்.
ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு, "இதுக்கப்புறம் நீ என்ன விட்டு போக முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினும் "நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் 2 பேரும் ரொம்ப டீப்பா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட "என்னை எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் "எனக்கு நீ மட்டும் தான் வேணும்" அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் ரொமான்ஸ கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட, "நீ நேத்து நைட் வேற ஏதோ பேர் சொன்னியே, அது என்ன நேம்?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து "அது உன்னோட நேம் தான். நீ சின்ன வயசுல இருக்கும்போதுல இருந்தே எனக்கு வந்து உன்ன தான் பிடிக்கும்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு பதிலுக்கு ஹீரோயினும், "அப்படின்னா நீ என்ன 22 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆனா இதுக்கப்புறம் இது என்னோட டர்ன். நான் உன்ன லவ் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த ஆக்சிடென்ட் வந்து உண்மையாவே ஆக்சிடென்ட் கிடையாது. அது வந்து ஜின்னும் ஹீரோயினோட அப்பாவும் சேர்ந்து பண்ண சதி அப்படிங்கிறது இவங்க 2 பேத்துக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் ஜின்ன காட்டுறாங்க. ஜின் வந்து ஏதோ ப்ரே பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிற ஃபோட்டோவ பாத்து, யூ ஃபேமிலி என்னோட கையில வரணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹீரோ சாகணும். ஹீரோ மட்டும் செத்தான் அப்படின்னா, யூ ஃபேமிலி என்னோட கைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பாத்து ஹீரோயினுமே உள்ள வந்துட்டு, என்கேஜ்மெண்ட்ல அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு நீ தான காரணம். நீ தானே ஆள் அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே விசாரிக்க ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் இவன் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்றான். உடனே இவ போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போன்னு பாத்து இவனோட அம்மாவுமே அத வந்து ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் ஹீரோயின் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா அப்பவும் ஜின்னு நான் இத பத்தி தாத்தா கிட்ட சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் இத பத்திலாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவ அங்கிருந்து அப்பாவ பாக்கறதுக்காக கிளம்பிடுறா. வீட்டுக்குள்ள போன உடனேயே, "எதுக்கு என்னோட வீட்டுக்குள்ள வந்த? வெளிய போ" அப்படின்னு அப்பா சொல்லும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "இது என்னோட அம்மாவுக்கு தான சொந்தமான வீடு" அப்படின்னு கேக்குறா. பதிலுக்கு அப்பா வந்து, "உனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா தான் இந்த வீடு உன்னோட பேர்ல மாறும். ஆனா உனக்கும் ஹீரோக்கும் இடையில இப்ப என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதனால இந்த வீட்டை விட்டு வெளிய போ" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் அவளோட மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்து காமிக்கிறா. அதுக்கப்புறம் 3 பேத்தையும் வீட்டை விட்டு வெளிய தொரத்திடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவ பாக்கறதுக்காக போறா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின கிஸ் பண்ணும்போது, ஹீரோயின் வந்து "ஏன் கிஸ் பண்ற?" அப்படின்னு கேட்டா. இதுக்கு ஹீரோ வந்துட்டு, "இன்னைக்கு ரொம்பவே நல்லா நீ வந்து வேலை பண்ணல. அதுக்கான ரிவார்ட் தான் இது" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு டாக்குமெண்ட் எடுத்து குடுக்குறான். அந்த ஹீரோயினோட வீட்ட அவளோட பேருக்கே எழுதி வச்சிருக்கான். இத பார்த்து ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிடுது. பட் இருந்தாலும் எந்த விதமான ரிவார்டும் குடுக்க மாட்டேங்கிறா. அதனால ஹீரோவே வந்து ஸ்ட்ரெய்ட்டா கேட்க ஆரம்பிச்சுடுறான். "அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே, ஹீரோயின தூக்கி டேபிள்ல உட்கார வச்சு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா அவசரமா ஒரு மீட்டிங்க போட்டு, "என்னோட பொண்ணோட பேருக்கு 20% ஷேர எழுதி வைக்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்க யாருமே அத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அப்பா வந்துட்டு, "இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால, நான் இத பண்ணி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்றதுக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. "எனக்கு வந்து 20% இல்ல, 35% வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா வந்து, "உனக்கு எந்த விதமான முன் அனுபவமும் இல்ல. உன்ன நம்பி நான் எப்படி இந்த கம்பெனிய குடுக்க முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் ஒரு டாக்குமெண்ட்ட தூக்கி போடுறா. அதுல ஹீரோயின் இதுக்கு முன்னாடி எவ்ளோ நல்லா வொர்க் பண்ணா அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. இத பார்த்த எல்லாருமே ஹீரோயினுக்கு வந்து 35% குடுக்கறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்பாவால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின அடிக்கிறதுக்கு கையோங்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்து அப்பாவ ஸ்டாப் பண்றான். அதுக்கப்புறம் அங்க போலீஸுமே வராங்க. ஹீரோயினோட அப்பா நெறைய இல்லீகல் விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "உங்க எல்லாத்துக்குமே 35% குடுக்கறதுக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்கும்போது, இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டு எல்லாருமே சைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "இது உன்னோட வெட்டிங் கிஃப்ட்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "இதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஒரு பெரிய மீலா வந்து அரேஞ்ச் பண்றேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து, "நான் உன்ன தான் சாப்பிட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஜின்னோட அம்மாவும் சேர்ந்து ஹீரோவோட அப்பாவ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அதனால இவங்க இத பார்த்துட்டு, இவங்களோட பொண்ண இனிமே கட்ட வேணாம் அப்படின்னு ஜினி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினோட தங்கச்சிய நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் அதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ண உனக்கு பார்த்து தரேன். அந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு தான். அவளோட பேரு கூட ஜியா. நீ இனிமே அவள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து முடியாது. ஏற்கனவே என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் என்னால பிரெக்னன்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால இவனும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. 2 பேரும் பெட்ஷீட்குள்ள ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் இதுக்கு மேலலாம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். "நான் இன்னும் எதையுமே முடிக்கல. அதுக்குள்ள ஏன் போற?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து திருப்பி திருப்பி என்ன டச் பண்ணிட்டே இருந்தேன்னா, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன்ட்டு கோவிச்சுக்கிறா.
அதுக்கு ஹீரோ, "நான் வந்து உன்ன ரொம்பவே அதிகமா லவ் பண்றேன். அதனால இதெல்லாம் எனக்கு பத்தல" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அதே இடத்துக்கு தான் ஜின் அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வருவான். இவளோட பேர் தான் ஜியா. அதாவது அம்மா சொன்ன பொண்ணு இந்த பொண்ணு தான். இவளுக்குமே ஹீரோவ இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கும் போல இருக்கு. இப்ப ஹீரோவும், ஹீரோயினும் ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படியாவது இவங்க 2 பேத்தையும் பிரிச்சு விடணும்னு சொல்லிட்டு அங்க போய் இன்ட்ரோடியூஸ் ஆகுறா. ஆனா ஹீரோயின் சுத்தமா இவள கண்டுக்கவே மாட்டேங்கிறா. உடனே இவ எனக்கும் கூட ஹீரோவ பிடிக்கும்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஹீரோயின் ஷாக் ஆகுறா. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே நார்மல் ஆகிடுறா. இதுக்கு இடையில ஜீன் சியா கிட்ட போயிட்டு, "என்னோட ஆன்டியும் அங்கிளையும் இப்படி டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடு. வா நம்ம 2 பேரும் மாடிக்கு போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு மேல இழுத்துட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் கிட்ட மாடியில ஏலம் நடக்குதாம். நீனும் நானும் போகலாமான்னு கேட்கும்போது, இவளும் சரின்னு சொல்லிடுறா. எல்லாருமே சேர்ந்து ஏலத்துக்கு போறாங்க. அப்ப ஸ்டார்ட்டிங்ல ஒரு நெக்லஸ வந்து காட்டுறாங்க. அது 10 மில்லியன் போல இருக்கு. இப்ப இந்த நெக்லஸ ஏலம் விடும்போது, எல்லாருமே மாத்தி மாத்தி ரேட்ட ஹை பண்ணி ஏலம் கேட்டுக்கிட்டே வராங்க. ஒரு பக்கம் ஹீரோக்கும், ஜின்னுக்கும் இடையில யார் அந்த நெக்லஸ வாங்கி குடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு போட்டியுமே வந்து இருக்கு. அதனால இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி ரொம்பவே ஹையான ரேட்டுக்கு அந்த ஏலத்த எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ கடைசியா, "நான் அந்த நெக்லஸ 100 மில்லியனுக்கு வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இத கேட்டு ஷாக் ஆயிடுது. இது வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்லிட்டு அவ திட்டிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஜியா வேற டென்ஷன்ல ஹீரோயின் அடிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது, ஹீரோ வந்து அவள தடுத்துடுறான். அப்ப ஜியா வந்து, "நான் எவ்வளோ பெரிய வீட்ல இருந்து வந்திருக்கேன்னு தெரியும்ல. ஒழுங்கா என்கிட்ட சாரி கேளு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ யாருக்கோ கால் பண்ற மாதிரி பண்ணிட்டு, "நாய அவுத்து விட்டா இப்படிதான். ஒழுங்கா கட்டி வைக்க மாட்டீங்களா? லொல் லொல்லுன்னு கொலைச்சுக்கிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே இந்த ஜியாவ பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இது ஜியாவுக்குமே புரியுது. அதனால, "நீ எப்படி பிசினஸ் பண்றன்னு நானும் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு, இவ ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப பதிலுக்கு ஹீரோவுமே அந்த பாடி கார்ட நான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லும்போது, இத பார்த்து ஜின்னுக்கு பயம் வந்துருது. உடனே ஜியாவ கூப்பிட்டுட்டு அங்கருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டிக்கு ஜின்னும் ஜியாவும் போயிருப்பாங்க. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கள பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும், ஹீரோயினும் இறங்குறத பார்த்துட்டு, திருப்பியும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்கள பத்தி பேசுறத விட்டுட்டு, ஹீரோவையும், ஹீரோயின பத்தியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது சுத்தமா இந்த ஜியாக்கு பிடிக்கல. ஹீரோயின் வந்து தனியா நின்னுக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த ஜியா வந்து ஒரு ஒயின் கிளாஸ் எடுத்து ஹீரோயின் மேல ஊத்தலான்ட்டு ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் திருப்பியும் அவ மேலயே அந்த ஒயின ஊத்தி விட்டுருவா. இதனால அவங்க 2 பேத்துக்கு இடையிலயும் சண்டை போய்க்கிட்டு இருக்கும். அப்போன்னு பார்த்து தான் இந்த ஜியாவோட அங்கிள் அங்க வராங்க. இது ஜியாவோட அங்கிள் மட்டும் கிடையாது. ஹீரோயினோட பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து இவரு தான் போல இருக்கு. இது ஜியா நடந்த விஷயத்த சொல்லி இவளோட அங்கிள் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இவரு அத கொஞ்சம் கூட காதுல வாங்காம ஸ்ட்ரைட்டா ஹீரோயின் கிட்ட போயி பேச்சு குடுக்குற மாதிரி பேச்சு குடுத்துட்டு, ஹீரோயின் தலையில இருந்து ஒரு ஹேர் சாம்பிள் எடுத்து லேபுக்கு அனுப்ப சொல்லி குடுக்குறாங்க. அத வந்து திருட்டுத்தனமா ஒருத்தர் வாங்கிட்டு போறாரு. இப்ப ஹீரோக்கு வந்து இது பிடிக்கல. "என்னோட ஒய்ஃப் கிட்ட பேசுறதா இருந்தா, கொஞ்சம் டச் பண்ணாம டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணி பேசுங்க" அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த ஜியா வந்துட்டு, "நான் தான் உங்களோட சொந்த மருமக. நான் அவள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றேன். ஆனா அத பத்தி நீங்க கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு" கேட்கும்போது, இவரு வந்து அப்பவுமே ஹீரோனுக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு. இதனால இந்த ஜியா கடுப்பாகி பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து ஹீரோன குத்தலான்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள இவரு தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பாடி கார்ட்லாம் சேர்ந்து ஜியாவ அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மாவுமே வராங்க. அம்மா ஹீரோயின பார்த்த உடனேயே, "உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ஓகேவா தானே இருக்க?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு இடையில டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அனுப்புன ரிசல்ட் வந்து உடனே வந்துருது. இது இந்த அங்கிள் அதாவது ஹீரோயினோட அப்பா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இதுல ஹீரோ தான் தன்னோட பொண்ணு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. அதனால இவ தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா வந்து "கொஞ்சம் வாய மூடுங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே காதுல வாங்கிட்டு, "நீங்க என்ன பத்தியா பேசுறீங்க?" அப்படின்னு கேட்கிறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் தான் பேரா இருந்திருக்காங்க போல இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் பொறந்த குழந்தை தான் இந்த ஹீரோயின். இவ்வளவு நாளா ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்பாவ பார்த்தோம்ல, அவங்க தான் ஒரிஜினல் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்திருக்கா. ஆனா அம்மா இந்த உண்மையெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால அப்பாவ கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறம் தனியா அம்மா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, "அதுதான் உன்னோட அப்பா" அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் அத அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதெல்லாம் தள்ளி நின்னு ஹீரோ ஓரமா கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அசிஸ்டன்ட்டுமே அங்க வந்துட்டு, ஹீரோ கிட்ட ஒரு வீடியோ கிளிப்ப போட்டு காட்டுறான். இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ஒருத்தன் தப்பா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான்ல, அவன் தான் இப்போ ஹீரோவோட கசினையுமே வந்து கட்டி போட்டு, "நீ வந்து இங்க வரல அப்டின்னா, இவளையுமே வந்து நாசம் பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதனால ஹீரோவுமே வேற வழி இல்லாம "நான் வரேன்" அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட தூங்கலாமான்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து "எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நீ தூங்கு நான் சீக்கிரமாவே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போறான்.
அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கும்போது அவளுக்கு ஏதோ கெட்ட கெட்ட கனவா வருது. ஹீரோக்கு ஏதோ ஆபத்து இருக்குமோன்னு சொல்லிட்டு அவளுக்கு தோணுது. அதனால ஹீரோக்கு கால் பண்ணி, "நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து "இதோ வேலை முடிஞ்சிருச்சு. நான் இப்ப கிளம்ப போறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா பக்கத்துல அந்த மொட்டை தலையன போட்டு ஒரு 4 பாடிகார்ட் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த குண்டன் கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறான். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அது எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கண்ண வச்சு மிரட்டிட்டு இருப்பான். அதனால இவனுமே அதுக்கு பயந்து ஒரு பென்டிரைவ ஹீரோ கிட்ட குடுக்குறான். அதுக்கு பதிலா நான் இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் சரின்ட்டு விட்டுடுறான். ஆனா இவன் போற மாரி போயிட்டு ஹீரோவ ஷூட் பண்ணிடுறான். பதிலுக்கு ஹீரோவுமே ஷூட் பண்ணதுல அவன் அங்கேயே செத்துடுறான். ஆனா ஹீரோவோட கையில தான் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட்லாம் போய்க்கிட்டு இருக்கும். ஹீரோனுக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து ஞாபகத்துல இருந்ததோ, அது எல்லாமே இப்ப ஹீரோக்கும் ஞாபகத்துல வர ஆரம்பிக்குது. இப்ப இந்த நியூஸ் ஜின்னுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஜின்னுக்கு இத கேட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பக்கத்துலயே வந்து ஜியாவும் வேற இருப்பாளா, இத கொஞ்சம் குதூகலமா கொண்டாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் ஹீரோயினோட தங்கச்சி அங்க வந்துடுறா. ஃபர்ஸ்ட் டோர தட்டி பாப்பா. அப்ப யாருமே வந்து டோர் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறதுனால, இவளே டோர் ஓப்பன் பண்ணிடுறா. அங்க இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்துட்டு, இவ சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. "என்னோட வயித்துல உன்னோட குழந்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவ கூட இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஜியா வந்து பதிலுக்கு, "உன்னோட வயித்துல குழந்தை இருக்கு. இல்லன்னு சொல்லல. ஆனா என்னோட வயித்துல கூட குழந்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா." இதுல தங்கச்சி டென்ஷன் ஆகி ஜீவ அடிக்கிறதுக்கு கையும்போது, இவன் கீழ தள்ளி விட்டுடுறான். இதனால இவளுக்கு அபார்ட் ஆகிடுது. அங்க ஹீரோ இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஃப்ரெண்டு தான் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பா. சீக்கிரமாவே ஹீரோ வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து இந்த ஜின்னுமே இத காதுல வாங்கிட்டு, "இவள் வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோனுக்கு வந்து கோபம் வந்துருது. இதனால ஜின்ன அடிச்சு விடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அங்க ஜின்னோட அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் ஜியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சுடுறாங்க. இத பார்த்த பாட்டி, தாத்தாவும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஜின்னுக்கு நாங்க ஜியாவ கல்யாணம் பண்றதா இருக்கோம். இப்ப ஹீரோவுமே வந்து உயிரோட வர மாதிரி தெரியல. அதனால உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தையுமே எங்ககிட்ட குடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அப்பா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க தாத்தாவ ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு, அவ குறுக்க வரும்போது இவள தள்ளி விட்டுடுறாங்க. இவளும் கீழ விழுகுற மாதிரி போறா. ஆனா ஹீரோ அதுக்குள்ள வந்து ஹீரோயின பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு உண்மைய சொல்றான். அது என்ன அப்டின்னா, ஜின்னுக்கும் ஜின்னோட அம்மாவுக்கும் பொறந்தவன் இந்த ஜின்னே வந்து கிடையாதாம். ஜின்னோட அப்பா, ஜின்னோட அம்மா, ஜின்னோட சித்தப்பா கூட ஜின்னோட அம்மா ஒண்ணா இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுருப்பாரு. இது ஜின்னோட அம்மாக்கே வந்து தெரியாது. இப்ப ஜின் சொல்றான், "எப்படி பார்த்தாலும் நானும் இந்த ஃபேமிலியோட வாரிசு தானே! ஸோ அதனால பரவால்ல. எனக்கு சொத்த குடுங்க" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் ஒரு ரெக்கார்டர ஆன் பண்ணி காட்டுறா. அதுல தான் தெரியுது, ஜின்னோட அம்மாக்கும், ஜின்னோட சித்தப்பாவுக்கும் இடையில பொறந்த குழந்தைக்கு பதிலா தான் ஜின்ன வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அதனால "உனக்கு சொத்தெல்லாம் கிடையாது போ" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பாடி கார்ட்ஸ வச்சு ஜின்னோட ஃபேமிலி எல்லாத்தையுமே அங்கருந்து துரத்திடுறாங்க. ஏன்னா தாத்தாவ ஃபோர்ஸ் பண்ண காரணத்துக்காக. இதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்துட்டான்ல. ஸோ அதனால ஹீரோவோட பேருக்கே எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறான். அப்போ உள்ள இருந்து ஹீரோயின் வெளிய வரும்போது, "என்னாச்சு?" அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, ஹீரோயின் வந்து "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இத கேட்டு செம ஹாப்பி ஆயிடுது. "நான் அப்பா ஆகப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின ஒரு வீல் சேர்ல உட்கார சொல்லுவான். அப்ப வந்து ஹீரோயின் சொல்லுவா, "டாக்டர் வந்து பத்திரமா இருக்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு பத்திரமாலாம் இருக்க சொல்லலன்னு" சொல்லும்போது, ஹீரோ வந்து "அதெல்லாம் முடியாது. நான் உன்ன அப்படிதான் பார்த்துப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்ல உட்கார வச்சு ஹீரோயின தள்ளிட்டு வருவான். அப்ப ஆப்போசிட்ல தங்கச்சியுமே போவா. அப்ப தங்கச்சி வந்து அவளோட அபார்ஷன முடிச்சுட்டு போயிட்டுருப்பா. அப்பதான் ஹீரோயின் வந்து ஃபிளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் 10 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கா. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்கு. கூடிய சீக்கிரமாவே பொறந்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு ரொம்பவே முக்கியமான மீட்டிங் வந்துருது. அதனால ஹீரோயின் கிட்ட "எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அப்ப இந்த ஜீன் வந்து ஹீரோயின் இருக்கிற அந்த ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வரும்போது, பின்னாடி இருந்து கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிச்சுடுறான் ஹீரோயின. அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வரான். உடனே ஹீரோ கிட்ட இவன் டீலிங் பேச ஆரம்பிக்கிறான். "இவள விடணும் அப்படின்னா, நீ உன்னோட கைய கட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற கயிற தூக்கி போடும்போது, இவனும் சரின்ட்டு கைய கட்டிடுறான்.
விழுந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவ கார் ஓட்ட சொல்லி கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து கார்ல போய்க்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜின் சொல்றான், "இன்னைக்கு நீங்க 2 பேரும் மட்டும் சாக போறீங்களா? இல்லன்னா உன்னோட வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்ந்து சாக போகுதான்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது, ஹீரோ சடனா பிரேக் அடிக்கும்போது ஜின்னோட தலையில காயம் படுறது. அப்படி இருந்து இவன் ஹீரோயினையும் கொல்லணும்னு தான் நினைக்கிறான். பட் இருந்தாலும் அதுக்குள்ள போலீஸ் வந்து அவன பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இங்க ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப வெளிய வந்த டாக்டர் வந்து 2 பேரும் சேஃபா தான் இருக்காங்க. குழந்தை கிட்டத்தட்ட 7 கிலோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்பதான் இவனுக்கு சில இதுக்கு முன்னாடி நடந்த ஞாபகம்லாம் வர ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயின் வந்து இறந்த பிறகும் கூட, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா நீ என் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட பாடிய வச்சு தனியா பேசிக்கிட்டு இருப்பான். இப்ப இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்ததும், டக்குன்னு எந்திரிச்சு ஹீரோயின தான் பார்க்க போறான். இந்த ஹீரோயின் கண்ணு முழிச்சிட்டா அப்படிங்கிறத பார்த்த பிறகுதான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. எல்லாருமே குழந்தையோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட 2 ஃபேமிலியும் சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியா 2 பேரோட கல்யாணத்தையுமே பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் நைட் ரூம தான் காட்டுறாங்க. அங்க 2 பேரும் சேர்ந்து செகண்ட் பேபிக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த மூவியும் ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இந்த மாதிரி நிறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அதுக்கப்புறம் ஹைப்பும் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.